வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நம்ம நேத்து சொன்ன மாதிரியே ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆர்சிபி பழி வாங்கிட்டோம்டா. ஆர்சிபி ஆக்சுவலா சப்போர்ட் இது ஆக்சுவலா இது ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஆர்சிபியால தான் ஆர்சிபியே தன்னை தானே வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி அவங்களே அவங்க சூனியம் வச்ச மாதிரி தோத்துட்டாங்க. இல்ல ஆர்சிபி இல்ல அவங்க அப்ரோச் எல்லாமே ஓகே தான். இது நடக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மேட்ச் இது பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். ஆனா இது ஒரு ஒரு ட்ரிவியா மாதிரி இருக்கு. இப்போ பஞ்சாப் வந்து நான் இது வரைக்கும் தோக்காம போயிட்டு இருந்த ஸ்ட்ரீக்கை உடைச்சது யாருன்னா ஆர்ஆர். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர் யார் கூட தெரியுமா தோத்துட்டு வந்தாங்க? கேகேஆர் கூட. கேகேஆர் ஆர்ஆர் அடிச்சா அந்த கோபத்தை கொண்டு வந்து இவன் பஞ்சாப்புக்காரன் இவன் அடிச்சு விட்டான். இப்ப ஜிடி என்ன கடுப்புல இருந்தான்னு தெரியல, அவன் வந்து இப்ப ஆர்சிபி காரன் அடிச்சு விட்டான். ஆனா கன்வின்சிங்கா ஜெயிக்கலங்கிறது ஓகே. பட் ஆனா வின்னிங் அவங்க கையில இருந்துச்சு. அழகா கரெக்டான டைம்ஸ்ல விக்கெட்ஸை எடுத்து ஆர்சிபியை வந்து குலைச்சு விட்டு ஜிடியோட ஸ்டார்ட்டே கிடையாது. ஜிடி 160 ரன் 18 ஓவர்ல அடிக்கக்கூடிய ஆளுங்க, 4ல மட்டும் டீல் பண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு என்ன நினைச்சானுங்க தெரியல. பட்லரும் சுபங்கிலும் ஹெசல்வுட்ட பிரிச்சுட்டாங்க. ஐபிஎல் வரலாற்றுலயே ஐ திங்க் 16 ஓவர் வரைக்கும் வந்து 5th பவுலரை யூஸ் பண்ணாதது இப்போதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க குருணால் பாண்டியா யூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். 4 பவுலர் 4 ஓவர். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆர்சிபி 16 ஓவருக்குள்ள மேட்ச், ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம், பவுலரே வேண்டாம். குருணால் பாண்டியா, என் தலைவன் குருணால் பாண்டியா ஏன்டா ஓவர் கொடுக்கல? ஃபீல்டிங் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்படியே இருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அவருக்கு எல்லாம் கொடுத்தா அவர் பவுன்சர் போடுவாரு, இல்ல உருட்டியாவது விடுவாரா? உருட்டியாவது விடுவார்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணுவார்ல. சரி, வெங்கடேஷ் ஐயருக்கு ஏன் கொடுக்கல? வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம்லயே இல்லப்பா. ஒன்லி ஃபார் பேட்டிங். வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒன்லி ஃபார் பேட்டிங். பேட்டிங்ல இம்பாக்ட் இல்ல. அவன் இம்பாக்ட் இன்னைக்கு வெஸ்ட் தான். அவன் இம்பாக்ட் வந்து ஆர்சிபிக்கு இல்ல, ஜிடிக்கு. இல்லடா, அவன் அவன் வந்த நேரத்துல நீ என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அந்த பக்கம் ரொமாரியா போட்டு நல்லா தானே ஆடிட்டு இருந்த. எதுக்கு இப்ப நீ கையில கேட்ச் கொடுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி தான் அவுட் ஆனா ரொமாரியா போட்டு. ரஷீத் கானா 2 சிக்ஸ் அடிச்சு ஓகே. அதுக்கு அடுத்த பாலே அழகா மிட் விக்கெட்ல நான் கேட்ச் கொடுத்துட்டு போவேன்னா என்ன பண்ண முடியும்? வெங்கடேஷ் ஐயர்னால என்ன பண்ண முடியும்? சுத்த வேண்டியதானே, என்ன பண்ண சொல்ற? இருக்கு நான் கடைசி 4 ஓவர். சரி, கடைசி வெங்கடேஷ் ஐயர் அனுப்பிச்சு விட்டதே ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு. எப்படி சுத்த முடியும்? கடைசி ஓவர் தான் சுத்தினாரு, அவுட் ஆயிட்டாருல. எனக்கு புரியல. அதாவது ஸ்கோரும் இல்ல ஆளும் இல்ல ஆடுறதுக்கு, ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு அமிச்சு எதுக்கு ஒன்று அனுப்பணும்னு கேட்கிறேன். ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு ஆங்கர் பண்றது எதுக்கு? இம்பாக்ட் பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வர்றது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்ஸ்மேனை கொண்டு வரதுன்னா என் பேட்ஸ்மேன்ல எவனும் ஆடல, தயவு செஞ்சு 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க வெங்கடேஷ் ஐயரை. சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் குமாரை வந்து அடிக்க விட்டுட்டு நம்ம ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஓகேவா? 19வது ஓவர்ல முதல் பால் அடிக்கவும் கையில விழுந்துருச்சு, கிளம்பிட்டாங்க. அவ்வளவுதான். ஃபார்ம் அவுட்டுங்கிறது கன்ஃபார்ம். வெங்கடேஷ் ஐயர் பெஞ்சிலே உட்கார வச்சுட்டு இருந்தா அவர் எப்படிடா ஃபார்முக்கு வருவாரு? அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. கலாய்ச்சிட்டு இருக்கான் ஆர்சிபிய. சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகேடா. ஆனா குருணால் பாண்டியா பேட்டிங் பிடிச்சிட்டு அவுட் ஆகுறப்போ ஒரு ரியாக்ஷன் இருப்பான் பாத்தியா? 50 போச்சு 100 போச்சு ஒரு ரியாக்ஷன் இருப்பான். அது மட்டும் நான் தாங்கவே முடியலடா. அவுட் ஆயிட்டான், கேட்ச் கொடுத்துட்டான், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரவன் இல்லடா. போன மேட்ச் அடிச்சாரு. குணால் பாண்டியா அடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. போன மேட்ச் எல்லாம் அடிச்சாரு, அடிக்காம எல்லாம் கிடையாது. என்னன்னா எங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே விராட் கோலி ஃபயர் பண்ணாரு, எல்லாமே இது பண்ணாங்க, ஓகே. டிம் டேவிடோட விக்கெட் விழுந்ததுமே அவங்களோட ஷோல்டர்ஸ் டிராப் ஆயிருச்சு, முடிஞ்சிச்சு அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. டிம் டேவிடோட விக்கெட்டுக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து ஓகே. ஆனா அவங்க கிட்ட ஃபயர் பவர் இருக்கு, கண்டிப்பா வந்துடும். ஏன்னா தேவ்தத் படிக்கல் நின்றுக்கலாம். தேவ்தத் படிக்கலோட விக்கெட் வந்து செம குரூஷியலா இருந்தது அந்த டைம்ல. தேவையில்லாம 2 சிக்ஸ் வந்துச்சு அந்த ஓவர். எதுக்கு? ரஷீத் கானா முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு ஆட வேண்டியத பேக் ஃபுட்ல வச்சு ஸ்டெம்புக்குள்ள விட்டுக்குவேன், அப்படி வேலையில போறவனா நடத்தி வேட்டியில விட்டுக்குவேங்கிற மாதிரி தேவையில்லாம அப்ப அவுட் ஆனதுனாலதான் வெங்கடேஷ் ஐயர் வர வச்சாங்க. வெங்கடேஷ் ஐயர் வராம இருந்திருந்தாருன்னா சலீல் வந்து ஒரு 4 ஓவராவது அவராவது போட்டிருப்பாரு, 5th பவுலர் ஆப்ஷனாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடுறதுனால எனக்கு ஆல்ரவுண்டர் தான் ஆடுறாங்க, ஒரு ஓவர் குடுக்கறதுல என்ன பிரச்சனை தான் எனக்கு தெரியல. வெங்கடேஷ் ஐயருக்கு ஃபார்ம் அவுட்டே இருக்கட்டுமே, ஒரு 6 பால் மிஞ்சி போனா என்ன 36 தான் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹேசல்வுட் ஓவர் கம்மி பண்ணி சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துருக்கலாம் தான். ஆனா இவன் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க ஆர்சிபி. சும்மா எல்லாம் சொல்ல முடியாது, அவனும் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. ஃபைட் பேக்கா? மரண கண்ணு முன்னாடி மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு.
ராகுல் டிவாட்டியா அன்லைக்லி ஒரு இன்னிங்ஸ் ஒன்னு ஆடி ஏதோ ஒண்ணு ஜெயிக்க வச்சிருக்காரு. ராகுல் ஆமா டிவாட்டிக்கு பேட் சென்டர்ல பட்டெல்லாம் எதுவுமே போல. ஒரே ஒரு கடைசியில சுரேஷ் சர்மாவோட இன்சைட் அவுட் ஷாட் ஒரு 4 அடிச்சாரு. அது மட்டும் தான் கரெக்டா போச்சு. மிச்சது எல்லாமே நான் அடிக்க பார்த்தது மிட் விக்கெட், பால் போனது பின்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் 4 போச்சு அவருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கன்வின்சிங் இன்னிங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட்லரு கில்லு வந்து அந்த ஃபயர் கொடுக்கலன்னா 18 பால் 43, 19 பால் 48 நினைக்கிறேன். இந்த 2 பேரோட இன்னிங்ஸ்ல ஆமா எவனா ஒருத்தன் ஆடலைன்னா ம் முடிஞ்சிச்சு. கஷ்டம், ரொம்ப கில்லும் ஆனா கஷ்டம். பட்லர் ஜிடியோட ஜிடியோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது நீ ரன்ன பாலை விட கம்மியான ஸ்கோரை தட்டி தட்டி அழகா பிளான் பண்ணி எடுத்துட்டு போலாம். உனக்கு வந்து நீ ஹிட் பண்ண வேண்டாம், பிளான் பண்ணி எடுத்துட்டு போலாம். அதை கூட பண்ணாம அடிக்க தான் போவேன்னு சொல்லி லூஸ் தரமா அடிச்சு அவுட் ஆகி 6 விக்கெட் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப நீ சிம்பிள். சொன்ன மாதிரி ஜி திவாட்டியா மாத்திரம் ஜி கொஞ்சம் நிக்கலன்னா தோத்துருப்பானுங்க. ஜிடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்னா சாய் சுதர்சனை அடிக்க விடக்கூடாது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்னா கில்லையும் பட்லரையும் அடிக்க விடக்கூடாது. இது ரெண்டையுமே நிப்பாட்டினாலே போதும். ஜிடி முடிஞ்சு. இந்த 3 பேர் தான் ஜிடி. சரி, ஓகே. போவா எப்படியோ ஜிடி ஜெயிச்சிருச்சு, ஆர்சிபி அதாவது அன்னைக்கு ஆர்சிபிடா. ஆமா, ஆர்சிபி 155 தான் அடிச்சது. ஆர்சிபியோட லோயஸ்ட் ஸ்கோர். அதாவது 75 ரன் சேசிங் இருந்தனால 77 என்னமோ அடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி 155 தான் அடிச்சதுங்கிறது வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்னால கண்டிப்பா ஜீர்ணிக்க முடியாத விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுவும் நடக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிறோம். நமக்கு 2-3 டைம் நடந்தனாலும் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றோம். இது ஏதோ வன்மத்தை கக்குற மாதிரி இருக்கே. இல்ல, நடக்கிறது சொல்றேன்ப்பா. மாஸ் மேல சரி, ஓகே. மார்க்க போட்டு மேலே வைக்கிறாங்க. இன்னைக்கு ரஷித் கானும் சரி அர்ஷத் கானும் சரி ஜிடிக்கு சூப்பரா பவுலிங் போட்டாங்க. 2 பேருமே 2 பேர்த்தோட ஓவர்ஸ் அந்த 8 ஓவர் சூப்பரா கண்டெயின் பண்ணுச்சு. மேட்சை டர்ன் பண்ணதே அவங்க தான் ஆக்சுவலா. கரெக்ட் தான். அர்ஷத் கானுக்கு 3 விக்கெட் போச்சு. ஆனா அர்ஷத் கான் அந்த மாதிரி இல்ல. அர்ஷத் கான் எனக்கு தெரிஞ்சு அடி வாங்குற பவுலர் மாதிரி தான் தெரியறாரு. நல்லா தான் அடி வாங்குறாரு. 30 ரன் பக்கம் கொடுத்துருக்காரு கான்டெக்ட் ஆஃப் தி கேம். ஆனா நம்ம ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு லெஜெண்டை பத்தி மட்டும் நம்ம பேசாம விட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து தவறு. நம்ம கரெக்டா பேசி ஆகணும். புவனேஸ்வர் குமார் அந்த ஆளு 3 விக்கெட் 2016 பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீரத் கோலியை தேடிட்டு இருக்கோம். அப்படின்னா இங்க கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல வெளியில இருந்து 2016 பிரைம் அப்படின்னு புவனேஸ்வர் குமார் வந்துட்டாரு. பர்பிள் கேப் லீடர்ல வந்துட்டாரு. என்ன ஸ்விங் தெரியுமா? பாலு ஃபர்ஸ்ட் இன்சைட் எட்ஜ் ஆகி ஒரே ஆள ஜிதேஷ் கர்மா கையில விழுந்துருந்தா வச்சுக்க, சுபங்கிலோடது முடிச்சிருக்கும், மேட்ச் முடிச்சிருக்கும். என்ன பவுலிங் போடுறாரு ஆன் த த்ராட். கிட்டத்தட்ட 5th ஓவர் போட்டுட்டு இடையில ஒரு ஓவர் மட்டும் கேப் விட்டு 8 ஓவர் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்பவுமே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அந்த ஆளு. ஓவருக்கு ஒரு விக்கெட் ஜம்முன்னு எடுத்து கொடுக்குறாரு. நீ வந்து பயமா இருக்கு. பேட்டிங் பார்த்து பயப்பட வேண்டியதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப பவுலிங் புவனேஸ்வர் குமாரை பார்த்து அடுத்தடுத்து எல்லாம் பயப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அந்த பும்ராவோட இடத்த நம்மால இப்ப புடிச்சிட்டாருங்கிற மாதிரிதான் இருக்கு. சின்ன பையன் எல்லாம் அடிக்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து என்ன பண்றது, யாரு கொடுக்கறது? எனக்கு தெரிஞ்சு நான் ஜாஸ் பட்லருக்கு தான் கொடுப்பேன். ரஷித் கான். ஜாஸ் பட்லர் தான் கரெக்டா. கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் இல்ல, ஜாஸ் பட்லர் வந்து 1-1 வந்து அந்த ஃபயர் ஆகலன்னு வச்சுக்கோங்க, மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். சுமங்கில் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அடிச்சா அப்படி பவர் பிளேயர் தான் சுமங்கில் அடிச்சா அப்படி இல்ல அவுட் பண்ண கேட்ச், நல்ல கேட்ச். சூப்பர் கேட்ச் அது கோலி பிடிச்சது. அது கை மேல வந்த கேட்ச் மாதிரி தான் தெரியும். ஆனா அது வந்து செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும் பால். அது அசால்ட்டா பிடிச்சிருப்பாரு. எல்லாருமே எல்லாம் அதை பிடிக்க முடியாது. ஓகே, நாளைக்கு மேட்ச் வந்து ஆர்ஆர் வெர்சஸ் டிசி. எனக்கு தெரிஞ்சு டிசி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கட்சி டிசி மேல தோணுது. கட்சி எல்லாம் கிடையாது. நான் இந்த லைனா பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவங்க வந்து சீல் பண்ண பாக்குறாங்க. ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், அப்புறம் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப். இப்போ இவங்களை விட அவங்களுக்கு தான் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற. ஸோ அந்த ப்ரெஷர்னாலேயே ஆர்ஆர் தோப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஓகே, ஐ அம் கோயிங் வித் டிசி தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரெண்டுமே. ஆனா ஒண்ணு கார்த்தி, நீ என்ன சொன்ன? டிசியா? இப்ப நானே டிசி சொன்னேன்னு வச்சுக்க, 2 பேரும் சொன்னா கண்டிப்பா டிசி தோத்துரும். ஜெண்டா போட்டு இல்ல. நாளைக்கு எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க தோணல. நாளைக்கு வந்து மேட்ச் ஜெய்ப்பூர்ல நடக்குது. ஆர்ஆரும் வந்து நல்ல ஃப்ளோல இருக்காங்க, டிசி ஃப்ளோலயே இல்ல. சோ அப்படி பார்க்கும் போகும்போது எனக்கு என்னமோ ஆர்ஆர் தான் நாளைக்கு ஜெயிக்குங்கிற மாதிரி தோணுது. சொல்லு டிசி எனக்கு நாளைக்கு வந்து போன மேட்ச் அடி வாங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா டிசி லைனா 3 மேட்ச் அடி வாங்கிட்டாங்க. அதுதான் டிசி தான் ஜெயிக்க போகுது. இப்ப நான் தேவையில்லாம நான் டிசின்னு சொல்லி ஜெயிக்க வேண்டிய டீம் தோக்க வைக்கணுமா? எதுக்கு? அதனால ஆர்ஆர் சொல்லிக்க வேண்டியதான். எப்படி வேணா மாத்திக்கலாம்ல. இப்ப ஆர்ஆர் நாளைக்கு ஜெயிச்சதுன்னு வச்சுக்க, நான் அப்பவே சொன்னேன் ஆர்ஆர் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. இப்ப டிசி ஜெயிச்சது நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கும்.
ஓகே 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 சரி நாளைக்கு இன்னொன்னு மேட்சோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நாளைக்கு வந்து யாரு சொல்லலாம், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆப்வியஸா எல்லாரும் வைபவ் சூரியவன்சி தூக்கிட்டு வந்துருவீங்க. ஆமா ஆமா நாளைக்கு துருவ் ஜுரேல் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. எனக்கு எப்பவுமே சின்ன பையன் தான், குட்டி பையன். நாளைக்கு ஜுரேல் அடிப்பான் பாரு. அதே மாதிரி நாளைக்கு கேஎல் ராகுல். இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னது நானு, நீங்க 2 டிசி சொல்லிட்டு 2 பேர் ஆர்ஆர் பிளேயர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஆர்ஆர்லயும் சொல்லுவோம், டிசிலயும் சொல்லுவோம். ஆமா அப்ப ஃபர்ஸ்ட் டிசி சொல்லுங்கடா. நட்டுபாயோட பவுலிங், டிசில வந்து நட்டுபாயோட பவுலிங் ஒரு 4 விக்கெட் நச்சு 4 விக்கெட். நாளைக்கு ஒருவேளை லுங்கி இங்கிடி ரிட்டர்ன் வரதா இருந்தா அவருக்கு ஒரு கம்பேக் மேட்ச் மாதிரி லுங்கி இங்கிடி பிளேயர் ஆஃப் தி மேட்ச். லுங்கி ரூல்ட் அவுட் தான். யார் சொன்னா? லுங்கி ரூல்ட் அவுட்ரா? வந்துட்டாருப்பா. வந்தாச்சா? ஓகே. நான் அந்த ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன், அந்த இது வந்துட்டு அதாவது பிராக்டிஸ்க்கு வந்த வீடியோ இல்ல, அவங்க ஹோட்டலுக்கு அந்த ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க ஆர் யூ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, யா பெட்டர் அண்ட் ஐ எம் ரெடி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. இப்போ 11ல உடனே 11ல விளையாட வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை லுங்கி இங்கிடி விளாடுறாரு அப்படின்னா அந்த காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா லுங்கிங்கிடி மட்டும் இல்லடா, டிசியே அப்படிதான்டா. டிசி அப்படிதான் இருக்கு. நாளைக்கு ஜெய்ப்பூர், அது ஜெய்ப்பூர் நல்ல கிரவுண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாருக்கு போவேன்னா நம்மால முகமது சமி, மகேந்திர சிங் தோனி. முகமது சமி வந்து வேற டீம் டா டேய். சாரிடா எல்எஸ்சில இருக்காருடா, சாரி எல்எஸ்சில இருக்காரு முகமது சமி. இப்பதான் பார்த்தேன், எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போடுறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பவுலர் தான் நாளைக்கு கண்டிப்பா சொல்லணும், ஆனா என்ன பவுலரை சொல்றதுன்னு தான் தெரியாம பாத்துக்கிட்டே இருக்கேன். தம்பி ஆர்ச்சர் நல்லாதான் போடுறாரு, அடிக்கிறது நாளைக்கு. சரி ஓகே, நான் வந்து நாளைக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட்ங்கிறது யார சொல்றேன்னா கேஎல் ராகுல். ஆர்ஆர் வின் சொல்லிட்டு சொல்றேன் அப்படிதான். சரி விடு, நீங்க மட்டும் டிசின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் சொல்லுவீங்களா, நாங்க சொல்லக்கூடாதா? சரி ஓகே. நாளைக்கு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 220. நானதான் சொல்றேன் டேய். 190 டா டேய், 190 மேல வராதுடா, கிரவுண்ட் பெருசுடா. 220 டா. ஓகே, அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி 150 120 எல்லாம் அடிச்சாங்கன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல சாமி. திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. 75 எல்லாம் அடிக்கிறேன். நேத்து 220 180 கூட வரல. இல்லடா, நீ இப்போ 42 மேட்ச் முடிஞ்சிருக்கு சரியா? 42 மேட்ச்ல சேஸ்ல வின் பண்ணது மட்டும் 30 மேட்ச், 12 மேட்ச் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க சரியா? அந்த டிஃபெண்ட் பண்ணதுலயுமே ஒரு 2-3 மேட்ச் ஒன் சைடட் மேட்ச், 200 அடிச்சு 100 ரனுக்கு ஜிடியா மும்பை வந்து இது பண்ணதும் சரி, நம்ம வந்து மும்பை கூட ஜெயிச்சதும் சரி, அது வந்து ஒன் சைடட் மேட்சா முடிஞ்சிருச்சு. நீ வந்து டிஃபெண்ட் பண்றதுங்கிறது இப்ப சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கு, ஓகேவா? அதாவது லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் வந்து 159 அப்படிங்கிறாங்க, அது எல்எஸ்சி டைல முடிஞ்சது. அதை விட்டா 192 தான் இருக்கு. அப்போ கம்மி அடிச்ச ஸ்கோரே இல்ல அப்படிங்கும் போது நீ எங்க போய் நம்ம அதெல்லாம் சொல்றது? 160 அப்படிங்கறதெல்லாம் இதுலயே கிடையாது, 190 அண்ட் அபோவ் தான். ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஃபெயில் ஆயிடுறாங்க, திடீர்னு எவனாவது இந்த மாதிரி அடிச்சு 160 ரன் 150 ரன் அடிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மே 1ஆம் தேதி தலை பர்த்டே, அதனால எனக்கு தெரிஞ்சு தலைநகரம் டெல்லி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஹாப்பி பர்த்டே தல அஜித். இல்ல ஏகே, ஹாப்பி பர்த்டே அஜித் குமார் ஏகே. டிவி கேக்கு ஓட்டு போட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு துபாய் போயிருக்காரு. சொல்லு, நீயே சொல்லு, போய் பாத்துட்டு வந்துட்டான் போல, ஓட்டு போற வெட்டி பாத்துருப்பான் போல. சொல்ல வேண்டியதான், நம்மளா சொல்ல வேண்டியதான், ஆசைதானே. அடுத்த திங்கக்கிழமை நம்மாலு எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 அடிச்சு சாக போறாங்க எல்லாரும். சரி ஓகே. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அப்படியேதான் இருக்கு, எல்லாம் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. டாப் 4 தான் ஸ்ட்ராங்னு பார்த்தா இப்ப ஜிடி ஜெயிச்சு டாப் 5ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, 10 பாயிண்ட்ஸ். ஆமா, எனக்கு என்னமோ ஜிடி வில் நாட் மேக் டு பிளே ஆஃப்ஸ்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு விளையாண்ட கேமை வச்சு பார்க்கும்போது ஜிடி வில் நாட் கோ ஃபார் பிளே ஆஃப்ஸ். ஜிடி எல்லாம் வாய்ப்பே இல்ல, அவனுக்கு ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. டாப் ஆர்டர் எத்தனை நாள் தான் டாப் ஆர்டர் 3 பேர் அடிப்பானுங்க, நீ சொல்லு எத்தனை நாள் அடிப்பானுங்க அவனுங்க? இன் கேஸ் நீ இப்படி யோசிச்சு பாரு,
இந்த ஒண்ணு 2 மேட்ச் டாப் ஆர்டர்ல இருக்கு எல்லாருமே 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. ஒண்ணு 7-8 ஜெயிச்சானுங்கன்னா 4 பேரும் சீல் அடிச்சுட்டு பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருவானுங்க. 2-3 ஜெயிச்சா சீல் ஆகும். இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு 8ல வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸும் 9 ஜெயிச்சு மேல போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரம் நவ் இப்ப இருந்து ஒரு 5 மேட்ச் தான் இருக்கு. 5ல ஒரு 3 மேட்ச் ஆர்சிபி தோத்தாங்கன்னு வச்சுக்க, இன்னுமே நிறைய ஓப்பன் அப் ஆகும். 6 மேட்ச் இருக்கு பிபிகேஎஸ்க்கு. சரி 50-50% போடுறான்னு வச்சுக்க, 3 வந்து பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க, 3 தோக்குறாங்க அப்படின்னு வச்சானாலும் 9 அவங்க சீல்டு. இப்ப ஆர்சிபி 3 தோத்தானாலும் கஷ்டம், ஆர்ஆர் வந்து ஒரு 3 தோத்தானாலும் கஷ்டம். ஏன்னா 5 மேட்ச் தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் இது வந்து ரிவெஞ்ச் வீக் வேறையா. இப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சிட்டே வராங்க, கேகேஆர் எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க போகும்போது எனக்கு என்னமோ ஆர்சிபி தோத்தா இன்னும் 3rd and 4th வந்து நிறைய டஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபர்தர் மேட்ச் நடக்கும்போது தெரியும் எந்த டீம் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம இன்னைக்கான வீடியோ இப்போ முடிச்சிடலாம் இங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.